அடுத்து நமக்கு பிரசன்ட் தான் காட்டுறாங்க. அப்போ டிடெக்டிவ் செல்வியா பிரான்சிஸ்கோவோட ஒரு பழைய போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அன்பான பார்பரா, இந்த போட்டோவை நான் என்னோட ஞாபகார்த்தமா உனக்கு கொடுக்குறேன். இந்த போட்டோவை நீ எப்ப பார்த்தாலும் நம்மளோட முடிவில்லா காதல் தான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம டிடெக்டிவ் செல்வியா இதெல்லாம் உண்மையான அன்பு தானா, பார்பராவை நீ எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்திருக்க, இந்த மாதிரி தான் நீ உன்னோட காதலை காட்டுவியா அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் உன் வைஃபையும் நீ பண்ணிருக்க. ஸ்டார்டிங்ல உன்னை நீ நல்லவ மாதிரி காட்டிக்கிற, ஒன்ஸ் அவங்க கிடைச்சதும் உன்னோட உண்மையான முகத்தை நீ அவங்க கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ்கோவோட வைஃபோட போட்டோவை பிரான்சிஸ்கோ கிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு நீ பொண்ணுங்களை வெறுக்கிறியா, எதுக்காக பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல பிரான்சிஸ்கோ வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ பார்பரா வேற ஒரு ஆளோட சினிமாக்கு போறாங்க. இவங்க போறத பிரான்சிஸ்கோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றத ஸ்டெஃபனோ மெல்லி பாக்குறான். அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கோவும் ஸ்டெஃபனோவும் ஒரு இடத்துக்கு வராங்க. எந்த இடம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆண்டோனியோ லோபியங்காவும் பார்பராவும் ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் வராங்க. நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.